அப்போ வந்து ட்ரம்ஸ் ஆஃப் இஷான்னு தான் இருந்துச்சு. தேர் வாஸ் நோ சவுண்ட்ஸ் ஆஃப் இஷா. கேன் யூ ப்ளே ஃப்ளூட்? நான் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிக்க முடியுமா அப்படின்னாரு. ஓகே சார் குரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளூட் எடுத்துனான்ட்டேன். ஸோ இது பண்ணதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சம் நேரம் இப்படி வாசிச்சேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இட் பிகேம் அ ஸ்டாண்டர்ட் திங். இந்த நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இதெல்லாம் எங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு ஆல்பம் மாதிரி ஒன்று பண்ணி இது பண்ணுங்கப்பா, ரிலீஸ் பண்ணுங்கப்பா, ஒரு சிடி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ he said that ஓகே இதுக்கு என்ன பேர் கொடுக்கறதுன்னா, இது வந்து மியூசிக்லாம் சொல்ல முடியாது, நம்ம சவுண்ட்ஸ் ஆஃப் இஷான்னு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷாவோட நிறைய படைப்புகள்ல ரொம்ப பிரதானமானது வந்து இந்த யோகபதி மியூசிக். ம். அது எப்படி உருவாச்சு? அதுக்கு சத்குரு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இன்புட்ஸ் கொடுத்தாங்களா? நாங்க இங்க ஒரு சத்சங்ல ஏதோ உட்காந்துட்டு இருக்கிறோம்னா, சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா டீம் இப்படி உட்காந்துட்டு கியூஸ் கொடுப்பாரு. ஸோ அது ரொம்ப ஒரு அப்படியே ரொம்ப சட்டிலா சில ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் அப்படி ஆட்டுற மாதிரி இல்ல அசைற மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுவீங்க அது லைவா? ஆடியன்ஸ் இதை நான் கேட்காம விட்டுட்டேன்னா வந்து என்னை திட்டி தீத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி சம் மியூசிக் ஃப்ரம் யூ. If you ask me personally, the power is not because of the song. It's lucky that I'm a part of that, letting this flow. But this is not mine. This is not me. எல்லாருக்கும் வணக்கம். ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா இன்டர்வியூஸ்க்கு இது வரைக்கும் நீங்க கொடுத்துருக்க உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட் ஆன் டிமாண்ட்னு சொல்லணும். காமெண்ட் செக்ஷன்லயும் மெசேஜஸ்லயும் நிறைய பேர் இந்த டீம்ல இருந்து இவங்களை இன்டர்வியூ பண்ணுங்கன்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. ஸோ டுடே வி ஹேவ் அவர் ஃப்ளூட் ஷேக்கி அண்ணா ஃப்ரம் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா டீம். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டிமாண்ட் உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு. எல்லாத்தையும் மீறி சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. Okay. And we are very happy that you are part of this interview, you are part of this Thank you. program. Pleasure. அண்ணா நீங்க பாஷ்ரம்ல வந்துட்டீங்க. ஸ்பெசிஃபிக்கா சத்குரு வந்து நீங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க அப்படிதான் போனீங்களா? இல்ல எல்லாருக்கும் உங்களை வந்து சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா ஷேக்கி அண்ணா அப்படின்னு தான் தெரியும். ஸோ இந்த ஜேர்னி ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இருந்து எப்படி நீங்க இந்த டீமோட நீங்க ஜாயின் பண்ணீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்தது வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு தான். ஓகே, வந்தோடனே டீச்சர் ட்ரைனிங் தான் பண்ண சொன்னாங்க. ஸோ வி ஆர் இன் டீச்சர் ட்ரைனிங் ஒன்லி. டீச்சர் ட்ரைனிங் பயங்கர டைட்டாக தான் இருக்கும். பட் அட் தி சேம் டைம் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அப்போது ஸ்பந்தா ஹால் அப்போ தான் காட்டியிருந்தது. அப்போது ஸ்பந்தா ஹால் பக்கத்தில் இந்த பிக்ஷா ஹால்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்பந்தா ஹால் வாஸ் த ஒன்லி திங் தட் வாஸ் தேர் அந்த இடத்துல. அதை விட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம அப்படியே அந்த பாதை வழியாக நடந்து போய் அங்கே அந்த இப்போ இந்த பார்க்கிங்லாம் இருக்கு, கார் பார்க்கிங்லாம் இருக்குது, அந்த இடம்லாம் ஓப்பன் கிரவுண்டாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே கச்சாவாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்பந்தா ஹால் பக்கத்தில் இந்த காட்டேஜஸ் இருக்கு, இந்த சித்ரா பிளாக், அவ்வளோதான். ஸ்பந்தா ஹால், சித்ரா பிளாக், அங்கேருந்து இப்படி நடந்து போனீங்கன்னா அந்த ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் பிளாக் அண்ட் கைவல்ய கூட்டு ரைட் சைடில் இருக்கும். அது அட்டாச்டு அப்போது. ஸோ அவ்வளோதான் இருந்துச்சு அப்போது. அந்த சமயத்தில் சாப்பாடுலாம் அங்கே இந்த ட்ரையாங்கிள் பிளாக்ல தான். குக்கிங், சாப்பாடு எல்லாமே ட்ரையாங்கிள் பிளாக் தான். நாங்கள் சித்ரா பிளாக்ல இருந்தோம். சித்ரா பிளாக்லேருந்து நடந்துட்டு போவோம். அந்த சமயத்தில் நாங்கள் ஸ்பந்தா ஹாலில் ஏதாவது இது உட்காந்துட்டு இருக்கும்போது பின்னாடி சம்டைம்ஸ் நாங்கள் சேர்ந்து, அப்போ வந்து ட்ரம்ஸ் ஆஃப் ஈஷான்னு தான் இருந்துச்சு. தேர் வாஸ் நோ சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா. ட்ரம்ஸ் ஆஃப் ஈஷா. ட்ரம்ஸ் ஆஃப் ஈஷா அந்த 2002 சத்சங் ஒன்று நடந்துச்சு பீச்சில், மெட்ராஸில், மரீனா பீச்சில். அப்போ இது அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. ஸோ தட் வாஸ் கால்ட் ட்ரம்ஸ் ஆஃப் ஈஷா. ஸோ அதுதான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் த சேம் டைம் நான் ஜாயின் பண்ண 2003 மார்ச் அப்ராக்சிமேட்லி நான் ஜாயின் பண்ணது. ஸோ அரௌண்ட் த சேம் டைம் சுவாமி கேவலாவும் ஜாயின் பண்ணார்.
அவர் வந்து கிட்டார் வாசிப்பாரு. அங்க 2 பேரும் ஜாயின் பண்ணோம். ஸோ இந்த ட்ரம்மர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ சம்டைம் நாங்க கூட சேர்ந்து நின்னுட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்துச்சுன்னா, கூட இது சேர்ந்து அவர் கிட்டார் வாசிப்பாரு. நான் ஃப்ளூட் வாசிப்பேன். ஏதோ பண்ணிட்டு இருந்தோம் அவ்வளோதான். சும்மா ம். கும்மி அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஒரு வாட்டி சத்குரு அந்த பக்கமா போம்போது இந்த சவுண்ட்லாம் கேட்டு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அ சொன்னாரு. "ஏய் வை டோன்ட் யூ ப்ளே ஃபார் அஸ் ஃபார் மை திஸ் திங் ஆல்சோ" அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆக்சுவலா நான் பெங்களூர் போயிருந்தேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் என்ன எக்ஸாக்ட் இதுக்காக நான் போயிருந்தேன்னு ஞாபகம் இல்ல. பட் ஐ திங்க் ஐ வென்ட் ஃபார் இந்த கிளாஸ் அப்சர்வேஷனுக்கோ எதுக்கோ அங்க போயிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ சத்குரு வந்திருந்தாரு அங்க. ம். ஸோ சத்குரு ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு டாக் குடுக்குறான்னு சொல்லிட்டு, ஐ செட் ஓகே லெட் மீ கோ ஃபார் தட் இவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வென்ட் ஃபார் தட் இவென்ட். ஸோ அவர் என்ன இது பார்த்துட்டு ஃப்ளூட் வாசிக்கிறதுக்காகவா? இல்ல ஃப்ளூட் வாசிக்கிறதுக்காக இல்ல. சத்குரு கூட நான் இருக்கணும்னு தனியா போயிருந்தேன். அவர் வந்து ஒரு இவென்ட் பண்றாரு. ஸோ அதுக்கு அவர் பேசப் போறாருன்னு சொல்லிட்டு நானும் போனேன். ம். அந்த இவென்ட்க்கு. அங்க என்ன பார்த்தோன்னே, "ஏய் யூ ஆர் ஹியர். கேன் யூ ப்ளே ஃப்ளூட் ம். ஃபார் திஸ் திங் நான் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிக்க முடியுமா?" அப்படின்னாரு. ஓகே சத்குரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளூட் எடுத்துட்டு வந்துட்டேன். வந்துட்டு வேற ஒரு அக்கம்பனிமென்ட்டும் ஒண்ணுமே ஓ! கிடையாது ஆக்சுவலா. வோக்கல் ஓகே நத்திங். நத்திங் வாஸ் தேர். ஸோ இது பண்ணதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்ச நேரம் இப்படி வாசிச்சேன் அவ்வளோதான். ம். ஓகே. அதுக்கப்புறம் அவர் பேசினாரு. அந்த மாரி போச்சு. அதுக்கப்புறமா இங்க வந்ததுக்கப்புறம் நாங்க வாசிக்கிறதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, வாசிச்சீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியல. ஒரு ராகம் வாசிச்சுட்டு இருந்தேன் அப்படி சும்மா ஏதோ. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா இங்க வந்தபோது அவரு சொன்னாரு, இந்த மியூசிக்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, "ஏய் வை டோன்ட் யூ ப்ளே பிஃபோர் ஐ டாக்" அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நாங்க பிளேட் ஃபார் ஒன் ஆஃப் த டாக்ஸ் சத்குருக்கு. அதுக்கப்புறம் இட் பிகேம் அ ஸ்டாண்டர்ட் திங். ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ பிஃபோர் அவர் பேசுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நாங்க என்னவோ வாசிச்சுட்டு இருப்போம். வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். ஸோ வெனெவர் வி டிராவல்ட் ஆல்சோ இந்த மாரிலாம் எங்க அவரோட இது டாக் இருந்தாலும் நாங்க வாசிக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா லாட் ஆஃப் பீப்பிள் இந்த நெறைய வாலண்டியர்ஸ் வந்து, "இதெல்லாம் எங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமா?" அப்படின்னு கேட்டாங்க. ம். நான் சொன்னேன், "ஒரு ஆல்பம் மாரி ஒண்ணு பண்ணி இது பண்ணுங்கப்பா, ரிலீஸ் பண்ணுங்கப்பா. ஒரு சிடி ரிலீஸ் பண்ணுங்க" அப்படின்னாரு. ம். ஸோ அப்போ ஹி செட் தட் ஓகே இதுக்கு என்ன பேர் குடுக்கறதுன்னா, இது வந்து மியூசிக்ன்னுலாம் சொல்ல முடியாது. நம்ம சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷான்னு வச்சுக்கலாம் அப்படின்னாரு அவரு. ஓகே. ஸோ அப்படிதான் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷாவா மாறிடுச்சு அது. ஃபர்ஸ்ட் ஆல்பம் ஞாபகம் இருக்காண்ணா உங்களுக்கு? சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷான்ற ஆமா. பிராண்ட்ல போன ஆல்பம்? ஸோ இட் வாஸ் கால்ட் த எக்ஸூபரன்ஸ் ஆஃப் த அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் த ஆல்பம். அப்போ ம். நாங்க என்னெல்லாம் பாட்டு அந்த அந்த வரைக்கும் நாங்க பண்ணி வச்சிருந்தோமோ, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆல்பமா ரிலீஸ் பண்ணோம். இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் இருக்குமா அதுல? மேஜர்லி இன்ஸ்ட்ருமெண்டல் தான். ஒரே ஒரு வோக்கல் சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அரபிக் சாங் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் ம். அதுல. ஸோ அது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணோம். அது ரெக்கார்டிங் வாஸ் வெரி ஹிலேரியஸ். ஏன்னா எங்களுக்கு ரெக்கார்டிங்னா நாங்க முன்னாடி பெருசா பண்ணதில்ல. அண்ட் ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ன்னு ஒரு ஸ்டூடியோவும் கிடையாது எங்களுக்கு. ஸோ எங்க வந்து நாய்ஸ் கம்மியா இருக்கும், எங்க சத்தமே இல்லாம நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும், எந்த டயத்துல பண்ண முடியும். ஏன்னா ஆஷ்ரமத்துல சவுண்ட் இருந்துட்டே இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டே இருக்கும். ஸோ எப்ப பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, நைட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பண்ணலாம் அப்படின்னா, வி தாட் ஓகே ஸ்பந்தா ஹால்ல உட்காந்து பண்ணலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பந்தா ஹால புக் பண்ணி, ஸ்பந்தா ஹால்ல தான் நாங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணோம். ஆனா அங்க எக்கோ ஆகும்ல. ஏன்னா ஆமா. பட் ஓப்பன் எங்களுக்கு ஸ்பேஸ். வேற எதுவும் பெருசா இருக்கு இல்லையே. ஸோ ஓகே. வி தாட் திஸ் வாஸ் த பெஸ்ட் பிளேஸ். ம். ஸோ ம். அதனால அங்க தான் ரெக்கார்ட் பண்ணோம். அங்க உட்காந்து. அண்ட் எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து ட்ராக் பை ட்ராக் ரெக்கார்டிங் அந்த மாரிலாம் எங்களுக்கு ம். பெருசா ஐடியாவும் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் சேர்த்து வாசிக்கணும். வந்து ஏதோ ம். ரெக்கார்ட் பண்ணணும் அவ்வளோதான். சோ தனித்தனியா 1 ட்ராக் வாசிச்சு தான் மிக்ஸ் பண்ணதுன்னு ரெக்கார்ட் ஆகும். எல்லாமே சேர்ந்து ரெக்கார்ட் ஒரே ஆகும். ட்ராக். ஸோ ஒண்ணுலேருந்து ஒண்ணு லீக் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்படிதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் நாங்க பண்ணோம். பிகாஸ் வி டிட்ன்ட் நோ மச். ஸோ சும்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி இது பண்ணதுதான். ஸோ ஆனா இது ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணா கூட அவ்வளோதான் திருப்பியும் எல்லாத்தையும் திருப்பியும் வாசிக்கணும். ஸோ ஸ்ரீனி அண்ணாவும் அவர் தான் ட்ரம் வாசிப்பார் அப்போ. ம். அவர் வந்து ஒரு நாள் ரொம்ப நொந்து போய், இது முடிக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து எழுந்துக்க போறதில்ல. அப்படி சொல்லி உட்காந்துட்டார். முடிச்சா தான் எழுந்துக்கலாம் நம்ம அப்படின்னு விச் சொல்லிட்டு மீன்ஸ் அப்படியே உட்காந்து எவ்ரிபடி ஆமா, எல்லாரும் தப்பு இல்லாம ஆமா, ஒரே சிங்க்ல ஆமா. ஜஸ்ட் ஹேப்பன். ம். ஸோ அந்த மாரிலாம் பண்ணி எப்படியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படிதான் அத ரிலீஸ் பண்ணோம். அது ம். சத்குருக்கு ப்ளே பண்ணி காமிச்சீங்களா? ஆஃப் கோர்ஸ் ஹி வாஸ் வெரி வெரி ஹேப்பி. ஈஷா ஃபெஸ்ட்க்கு ஒரு சாங் பண்ணியிருந்தோம். தமிழ்நாடு தீம் ஈஷா ஃபெஸ்ட்க்கு.
அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் நான் ஒண்ணு சொல்லணும் ஆக்சுவலா. ஈஷா ஃபெஸ்ட்னோனே எனக்கு ஞாபகம் வந்தது. ஆ த ஈஷா ஃபெஸ்ட் பிஃபோர் ஐ ஹேட் மூவ்ட் இன் ஆஸ் அ ஃபேமிலி. ஆக்சுவலா நாங்க ஈஷா ஃபெஸ்ட்டுக்கா, மகாசிவராத்திரிக்கா வந்தோம். நாங்க ஈஷா ஃபெஸ்ட்டுக்கு தான் வந்தோம்னு நினைக்கிறேன். ஈஷா ஃபெஸ்ட்டுக்கு வந்தபோது ஈஷா ஃபெஸ்ட்னா செப்டம்பர் 23 செப்டம்பர் 23. ம். ஸோ அதுக்கு நாங்க வரப்போறோம்னு சொன்னோன்னே, இங்கேருந்து கூப்பிட்டு நீ வந்து ஓகே வை டோன்ட் யூ டேக் அப் டூ சம்திங் மோர் தென் ஜஸ்ட் கம்மிங் ஹியர் அண்ட் ஜஸ்ட் சிம்பிள் வாலண்டியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு யூ கிரியேட் தி ஸ்டால்ஸ், கொஞ்சம் நிறைய விளையாட்டு இருக்கணும், கொஞ்சம் இதெல்லாம் இருக்கணும், யூ கிரியேட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில கொடுத்தாங்க. அப்பதான் ஈஷால இருக்கிறதுனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு வேலை பண்ணணும்னா அப்படி இப்படி கஷ்டப்படணும். பிகாஸ் எதுவும் எங்கேயும் இருக்காது, நீங்க உருண்டு புரண்டு எப்படியாவது நடத்தணும் அத. ஸோ திஸ் திங் எப்படியோ கஷ்டப்பட்டு நாங்க வந்து மண்கலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் ஒன்று கிரியேட் பண்ணோம். அதுல ஃபுல்லா கேம்ஸ் தான். ஓகே, ஸோ இங்க நாங்க குதிச்சு பண்ணணும், அதுல நடுவுல தண்ணி இருக்கும், ஒரு டயர் இருக்கும், ஒரு இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம். அண்ட் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ்ல நாங்க பாடினோம் ஆக்சுவலா. நான், சாந்தி, ம். அதுக்கப்புறமா என் அக்கா, ஷீசோமா, ம். அவங்க அண்ட் நட்டாஷா. நட்டாஷா 3 வயசு அப்போ. She also sang. ஷி ஆல்சோ சாங். ஒரு போனியம் சாங் ஒன்று நாங்க பண்ணோம். ஸோ வி கேம் ப்ரிப்பேர்ட் வித் தட் சாங். சரி வி பெர்ஃபார்ம். ஓ, நீங்க அப்பெல்லாம் சின்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தீங்க. ஆமாமா. பிகாஸ் இட்ஸ் அ போனியம் சாங். அதுல வந்து மல்டிபிள் ஒரு ஹார்மனி சாங் அது. ஒருத்தங்க ஒரு இதுல பாடுவாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு லேயர்ல பாடுவாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு லேயர்ல பாடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அதனால நிறைய வாய்ஸஸ் தேவைப்பட்டது அதுக்கு. ஸோ அதனால நாங்க 4 பேர் பாடினோம். நீங்க 4 பேர் மட்டும். ஆமா. Okay. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா நாங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒன் ஆஃப் த ஈஷா ஃபெஸ்ட் வந்து தமிழ்நாடு தீம்ல இருந்தது. அந்த தமிழ்நாடு தீமுக்கு நாங்க அந்த ஐயனார் சிலையெல்லாம் வச்சிருந்தாங்க இங்க ஆக்சுவலா. ம். அதுக்கப்புறமா அந்த இதுக்கு வந்து ஒரு சரி வெஸ்ட் மீட்ஸ் ஈஸ்ட்ன்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி கிரியேட்டட் சம்திங் கால்ட் ஹெவன்ஸ் ஆன் த கிரவுண்ட். அது வந்து ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் அது. ம். என்னன்னா வந்து நம்ம வந்து இந்த பேர் முதல்ல வச்சிட்டீங்களா? ஹெவன்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு. ஆமா. ம். அப்போ அந்த பாட்டுல முக்கியமா என்ன இருந்ததுன்னா, வி செட் தட் முதல்ல வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு இந்த சாங் மாதிரி பண்ணலாம். ஒரு தமிழ்நாட்டு ஆர் இந்தியன் டியூன்ல ஒன்று பண்ணலாம் அப்படின்னும். அதுக்கப்புறமா அந்த இந்தியன் டியூன்ல ஒரு வெஸ்டர்ன் இதை கொண்டு வரலாம், வெஸ்டர்ன் மியூசிக்கை கொஞ்சம் கொண்டு வரலாம், ஒரு ப்ளூஸ் மியூசிக்கை ஆட் பண்ணலாம். ஸோ சரின்னு சொல்லிட்டு சுவாமி கேவலா வந்து ஒரு ப்ளூஸ் வாசிப்பார் அதில். ம். ஸோ அந்த ப்ளூஸ் முடிச்சோடனே திருப்பி நம்ம இந்தியன் டியூனுக்கு வந்துடணும், இதுதான் பிளான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா அவர் திருப்பியும் ஒரு ப்ளூஸ் வாசிப்பாரு, நானும் ப்ளூஸ் வாசிச்சுட்டு திருப்பி கொண்டு வருவேன், அந்த திருப்பி இந்தியன் மியூசிக் கொண்டு வருவோம். ஸோ அது கொண்டு வந்தோமா, அது பண்ணிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா திடீர்னு சீனியர் என்ன வந்து சொன்னாரு, இதுல ஒரு ரேப்பும் போட்டா எப்படி இருக்கும்? ரேப்பா? ஆமா, நம்ம பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாரை ரேப் பண்ண சொல்லலாம் அப்படின்னா, சுவாமி ஆதிரூபாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஆதிரூபாவை கூப்பிட்டு அவர் ஒரு ரேப் எழுத வச்சு ஒரு ரேப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதினார். அது ஃபுல்லா அதுலதான் ஹெவன்ஸ் ஆன் த கிரவுண்ட், வெல்கம் டு த ஹெவன்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு ஆரம்பிக்கும் அது. ஸோ அது யாருக்குமே தெரியாது. அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து பயங்கர சீக்ரெட்டிவா சொந்த ஆள் பின்னாடி நடந்தது. யாருக்குமே இன்ஃபார்மே பண்ணிருக்கலாம் இதெல்லாம். எங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்புறம்? ஆன் ஸ்டேஜ் இன் ஈஷா ஃபெஸ்ட். ஓ. ஓகே. ஸோ யாருமே எதிர்பார்க்கல. ஆமா, நாங்க எல்லாரும் ஆனா பிளான் போட்டு எல்லாரும் வேஷ்டி ஒயிட்ஸ்ல. ஓகே, எல்லாரும் ஒயிட்ஸ்ல உட்காந்து முதல்ல மிருதங்கம்லாம் ஆரம்பிக்கும். சுவாமி உல்லாசம் வந்து மிருதங்கம் வாசிப்பார் அதுல. ஓகே, ஸோ மிருதங்கம் வரும், அதுக்கப்புறமா டிங் டிங் டிங்னு வரும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாங்க ஒரு இந்தியன் ஒரு வெஸ்டர்ன் இப்படி போயிட்டு இருக்கோம். அங்க நடுவுல சுவாமி இவர் வேற இருப்பாரு, சுவாமி ஆதிரூபா அங்க நின்றுப்பாரு. யாருக்குமே தெரியாது அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல அப்படின்னு. ஓகே, அவர் நின்றுட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து ரேப் பண்ணாரு பாருங்க, அவ்வளவுதான், க்ரௌட் வென்ட் பர்சக். ஓகே, ஆனா ஃபன்னி திங் இஸ் எல்லா கேமராவும் க்ரௌட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் கிடையாது.
ஓ மை காட்! எங்கள ஸ்டேஜ்ல அத எடுக்கவே இல்ல அந்த ஹோல் திங். ரெக்கார்டே பண்ணலையா? த சாங் இஸ் தேர். ஓகே. ஆனா அந்த ரெக்கார்டிங்ல நாங்க ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரியே இருக்காது. ஃபுல்லா புரியுது. கிரவுட காமிச்சிட்டு இருப்பாங்க. எல்லா கேமராவும் அந்த பக்கம் திரும்பிருச்சு. எல்லாரும் எழுந்து ஒரே டான்ஸ் அங்க. சோ சத்குரு ஆஹாஹான்னு சிரிக்கிறாரு அங்கேருந்து பார்த்து. என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ம். பயங்கர காமெடியா இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சாங் பண்ணோம். இது வந்து ட்ரெயின்ல உருவான ஒரு சாங். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு எந்த நினைக்கிறேன். சாங்? S3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு. ஆ. ஓகே. அ அது ட்ரெயின்ல போற மாதிரியே இருக்கும். ஏன்னா, நாங்க வந்து அப்போ அ அப்போலாம் ரொம்ப அ வாட் டு சே இவ்ளோ அ கம்ஃபர்டபுளா டிராவல்லாம் பண்ண முடியாது. ஓகே. வி குடன்ட் அஃபோர்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இங்கேருந்து டெல்லி அடிக்கடி போவோம். பாம்பே அடிக்கடி போவோம். ஆனா எல்லாம் ட்ரெயின்ல போவோம். எல்லாத்தையும் சேர்த்து உட்காத்தி வச்சு ட்ரெயின்ல ஏத்தி அவ்ளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சாமான் எல்லாத்தையும். ஏத்தி கசகசன்னு போவோம். 2ண்ட் கிளாஸ் தான் போவோம். ஸோ அங்க அ போம்போது இன்னும் நெறைய நாள் அப்படியே உட்காந்துட்டே இருப்போம். ரொம்ப நேரம் 24 ஹவர்ஸ்க்கு மேல அங்க உட்காந்துட்டு இருப்போம்ல, அந்த ட்ரெயின்ல போம்போது. ஸோ அதனால என்ன ஆகும்னா, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம் எடுத்து வச்சுப்பாங்க. நான் ஃப்ளூட் எடுத்து வச்சுப்பேன். ஏதோ இப்படி சவுண்ட்லாம் பண்ணுவோம். ட்ரெயின்லயும் ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணும்போது அ உருவான ஒரு சாங் தான் S3. ம். ஓகே. அது வந்து ஸ்ரீனி தான் அ ஆரம்பிச்சாரு அவரு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் ஃப்ளூட் யாரோ குடுத்திருந்தாங்க. ஸோ அதுல ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. ரொம்ப கொஞ்சமா தான் அது அ ஃப்ளூட். ஃப்ளூட் வந்து கொஞ்சமா தான் அது பெருசா சவுண்ட் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து அதையே சும்மா அப்படியே வச்சுட்டு, அந்த ஃப்ளூட்ட குடு நான் கொஞ்சம் வாசிச்சு பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னாரு. எடுத்து அப்படி இப்படி நேரா ஊதணும் அது. துத் 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 துத்துன்னு வாசிச்சாரு அவரு. ஓ! ஓகே. நவ் ஐ நோ. நான் சரி, ஓகே. சரி, சரி நீ கன்டின்யூ டு ப்ளே நீங்க கன்டின்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் துத்து துத்து துத்துன்னா நான் என்னோட ஃப்ளூட் அதுக்கு மேட்சிங்கா ஒண்ணு எடுத்து அதுலேருந்து ஒரு டியூன் பண்ணோம். ஸோ அந்த அது அது இல்லையா? டிராவல்ல ஃபுல்லா அந்த சாங் பண்ணோம். ம். அந்த சாங் பண்ணி அடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அங்க. வாவ்! ஸோ அதுதான் தட்ஸ் a S3. வெரி ஃபேமஸ் ஒன் ஆக்சுவலா அந்த இது. ஆனா நீங்க ஒவ்வொரு ஆல்பமா கொஞ்சம் கொஞ்சமா ஆ சாங்ஸ் ஆஃப் ஈஷாவோட ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. எப்பவாவது வந்து சத்குரு வந்து அ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப மெய் மறந்து ரசிச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு டியூனுக்கோ, இல்ல ஒரு சாங்குக்கோ ஹஸ் ஹி யூ நோ அப்ரிஷியேட் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? இல்ல ரொம்ப ஒரு லயிச்சு அ என்ஜாய் பண்ணியிருக்கிறா? அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கு? இல்ல ஆக்சுவலா அந்த S3 சொன்னதே அதுக்காக தான் நான் பண்ணேன். ஏதோ ஒரு ஒன் ஆஃப் த மகாசிவராத்திரிஸ்ம்போது எப்போ அந்த மாரி ஃபர்ஸ்ட் டைம் அத அவருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணபோது ம். அப்படிதான். அவர் வந்து அவ அ நாங்க நெறைய பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த சாங் வந்து ஸோ இது சொல்லி நாங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். ம். இது ஓகே. வந்து அந்த சமயத்துல பாதி பாட்டுல அவர் ஹி ஹேட் டூ கோ சம்வேர். ம். ஓகே. அப்போ ஸ்டேஜ் பக்கத்தால இப்படி நடந்து போனா, சிக்கு 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 பார்த்து சிரிச்சுட்டே போயிருந்தாரு. அதுக்கப்புறமா ரோட் ஷோஸ்லாம் பண்ணோம். ஸோ அவர் வந்து அப்பதான் இந்த இது ஏஆர்ஆர்லாம் ஆரம்பிச்ச ஆ. சமயம். ஸோ அதுக்காக ஹி வாண்டட் டூ அ லாட் ஆஃப் ரோட் ஷோஸ். ஸோ அந்த ரோட் ஷோஸ் பண்ணதுக்கு போம்போதும், ஹி செட் தட் மியூசிக் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் போயிட்டே இருப்பாரு. நாங்களும் பின்னாடி போயிட்டே இருக்கணும். அங்க போய் செட்டப் பண்ணணும். நாங்க வாசிக்கணும். அடுத்தது அவர் கிளம்பி அடுத்த டெஸ்டினேஷன் போறதுக்குள்ள நாங்க குடுகுடுன்னு நாங்க போய் திருப்பியும் செட்டப் பண்ணி, மைக்கெல்லாம் செட்டப் பண்ணி ம். வாசிக்கணும். இப்படிதான் இருக்கும். அண்ட் எங்கள்ட்ட ரொம்ப பெரிய சரக்கும் கிடையாது. பெருசா நாங்க ஒரு 2, 3 சாங் தான் எங்களுக்கு வாசிக்க தெரியும். சுவாமி வந்து வெஸ்டர்ன் ட்ரெயின்டு. ஓகே. நான் வந்து இந்த மாதிரி என்னவோ ஒரு மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு வந்து நான் வித்தியாசமா வாசிச்சேன்னா அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ எங்களுக்கு என்ன தெரியுமோ அதையே தான் நான் வாசிச்சுட்டு இருப்போம். அந்த மாரி. ம். அண்ட் இந்த ரோட் ஷோம்போது எங்க போறோம்ன்றது ஏதோ சொல்லிட்டே இருந்தாங்க அப்பப்போ. அடுத்தது அங்க போவோம், அடுத்து இங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த ஈவென்ட்ஸ்ல இவங்க வந்து எங்க போறோம்னு எங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கல. எங்களுக்கு நாங்க வந்து சரி நெக்ஸ்ட் எந்த இதுக்கு போறோமோ, தி ஹெவன்ஸ் ஆன் தி கிரவுண்ட் நம்ம பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். ராப் இல்லாம. ஜஸ்ட் அந்த சாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஓகே. அண்ட் ஒரு வாட்டி டிசைட் பண்ணிட்டோம்னா, நாங்க சேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்போ. ஏன்னா சுவாமி கேவலாக்கு இஸ் ஸ்டில் நாட் யூஸ்ட் டு இந்தியன் மியூசிக். ஸோ அதனால என்ன டிசைட் பண்ணோமோ அத போய் ப்ளே பண்ணிருவோம். ம். ஸோ நாங்க சரி அடுத்த இடத்துக்கு நம்ம ஹெவன்ஸ் ஆன் தி கிரவுண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தா எங்கள போய் ஒரு கோவிலுக்குள்ள நிறுத்திட்டாங்க. ஓகே. அங்கேயும் போய் நாங்க ஹெவன்ஸ் ஆன் தி கிரவுண்ட பண்ணோம். ஐயோன்னு சொல்லிட்டே நாங்க பண்ணோம். ஸோ எங்களுக்கே ஒரு மாரி தான் இருந்தது. என்னடா ஏன்னா இது அங்கலாம் எல்லாம் எப்படியாவது பஜன் தானே எதிர்பார்ப்பாங்க. ஆமா.
ஏதோ ட்ரம்ஸ் கிம்ஸ் ப்ளூஸ் எல்லாம் வாசிச்சு வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்ச உடனே இது சுவாமி கேவலா சத்குரு கூப்பிட்டாரு. அது முடிச்சிட்டு வாட்பா டிஸ்கோ இந்த டெம்பிள். எந்த ஊருண்ணா இது? எந்த கோயில்? இது எங்கேயோ ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. ஈரோடு கிட்டக்கோ எங்கேயோ அந்த பக்கம் எங்கேயோ இருந்திருக்கும். ஸோ அந்த ஏரியால வாட்பா டிஸ்கோ இந்த டெம்பிள் அப்படின்னாரு. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்க வேற எங்கேயோ அடுத்த வென்யூ வள்ளூர் கோட்டம்லயோ எங்கேயோ வாசிக்கும்போது திருப்பியும் சுவாமி கேவலா கூப்பிட்டாரு. எஸ் சத்குரு அப்படின்னு கிட்டக்கு போன என்ன வாசிக்க போறீங்க நீங்க? சத்குரு இதுதான் வாசிக்க போறோம். ஓகே சரி வாசிங்க. அதுல வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் ஏதோ ஒரு ஸ்பந்தா ஹால்ல தான் சம் இவெண்ட் எதுன்னு எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை இப்போதைக்கு. ஓகே அதுக்கு வந்து ஏதோ மியூசிக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்பந்தா ஹால் பக்கத்துலயே அந்த ரூம்ல அங்க உட்காந்துட்டு பேசிட்டு ஸோ மாஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நான் சுவாமி கேவலா அவருன்னு சொன்னா சித்தார் வாசிக்க முடியுமா அப்படின்னாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அந்த சித்தார் அவருக்கு ரொம்ப பழக்கமும் கிடையாது அதுல. ஸோ இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. சத்குரு வந்து சித்தார் வாசிக்கணும்னே வந்து கேட்டாரா? ஸ்பெசிபிக் ஆமா, அபௌட் தி இருந்தது. இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமா ஹி வாஸ். ஓகே எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் சித்தார் தான். ஓகே ஸோ இவர் வந்து ஏதாவது பண்ண முடியுமா ஏதாவது வாசிக்க முடியுமா அப்படின்னு என்னவோ கேட்டிருந்தாரு. கொஞ்சம் இருங்க ஐ எம் நாட் வெரி ஷுர் சித்தாரா கிட்டாரான்னு பிகாஸ் தட் வாஸ் நாட் த மெயின் திங் தட் ஐ எம் ட்ரைங் டு சே. அங்க வந்து என்ன ஆச்சுன்னா ஏதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னாரு. ஐ திங்க் இட் வாஸ் சித்தார் வண்டி. ஸோ சுவாமி கேவலா வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு இந்த மாதிரி வந்து. ஸோ இட் வெண்ட் ஆன். அவர் கூடவே பேரலா இஸ் ஹேவிங் அ சாட் வித் த மாஸ் வித் வேற என்னவோ ஆஸ்பெக்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அதை பத்தி என்னவோ பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பண்ணிட்டே இருந்தா அதுக்கப்புறமா கேட்டாரு வேற ஏதாவது இப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமா ஏதோ சொன்னாரு. அதுக்கப்புறமா ஹி வாஸ் கண்டினியூயிங். சாமி வந்து என்னவோ ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மா வந்து கேட்டாங்க, சாமி என்ன சாமி இவ்வளோ நேரமா 1 மணி நேரம் ஆச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. சத்குரு அவங்க பார்த்து மா இஸ் நாட் அன் ஆர்மி கிட்ஸ் சம் கிரியேட்டிவ் ஒர்க் லெட் ஹிம் ட்ரை அவங்க நிறுத்திட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சத்குரு கூடவே இருந்தாங்க. ஆமா இங்கே he continued his other work இவர் பண்ற வரைக்கும் அந்த this thing that latitude that he gave அவ்வளோ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் just allowing us to இங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது so much care அவர் with which எங்களை அப்படியே பார்த்து வளர்த்துருக்காரு. எப்பயாவது அண்ணா நீங்க சத்குருக்கு வந்து என்ன சொல்றது அவருக்கு மியூசிக்கல் பேக்ரவுண்ட் இல்ல அவரே நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவருடைய சென்ஸ் ஆஃப் அண்ட் டேஸ்ட் ஆஃப் மியூசிக் பார்த்து நீங்க எப்பயாவது வியந்திருக்கிறீங்களா? How come he is able to give some specific inputs or the musicல அப்படிங்க? அவரே சொல்றது என்னன்னா அவர் வந்து மியூசிக்னு பாக்குறதுல அவர் சவுண்ட்ஸ்னு பாக்குறாரு. அதனாலதான் இட் சவுண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ். அதனாலதான் அங்க சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா நாட் மியூசிக் ஆஃப் ஈஷா. சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா அந்த சவுண்டோட இம்பாக்ட்ன்றது அவருக்கு he has a clearer understanding of that. ஓகே ஸோ அதனால மியூசிக் வந்து இல்லை இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்றது அவர் இஸ் நாட் கம்மிங் அந்த மியூசிக் சென்ஸ்லேருந்தோ ஐ வுடன்ட் சே மியூசிக்கலாக இது பெட்டராக இருக்கும்ன்ற ஐடியாலேருந்து அவர் வரா மாதிரி எனக்கு தெரியல. இந்த சவுண்ட்ஸ் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குமா எப்படி ரீச் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேவ் சாயில்ல என்னெல்லாமோ வெரைட்டியா நாங்க பிரசன்டட் இந்த மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணலாமா இந்த தீ பண்ற மாதிரி பண்ணலாமா இவங்க பண்ற மாதிரி என்னெல்லாமோ வெரைட்டியா இருக்கணும். கடைசியில அவர் வந்து என்ன சொன்னா சிம்பிளா இருக்கணும் இதுவா இருக்கணும். ஸோ அந்த லேலே வந்து நம்ம வந்து அந்த லீலாம் போது the tune came up on stage. Leela was long back இல்ல? ஆமா அந்த சமயத்துல we had come up with this tune. 2005-6 அந்த டைமா இருக்கும்னு நினைக்கிறேன் 2006 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சோ அப்பவே அந்த டியூன் வந்துருச்சா? ஆமா அது வந்து சும்மா ஜாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்த ஒரு டியூன். ஓகே அது ஆன் ஸ்டேஜ் வந்த டியூன். ஓகே அப்போதான் இது லெபனீஸ்
இவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. வாலண்டியர் ஒருத்தங்க இருந்தாங்க. ஹி வாஸ் தேர் இன் த ஆஷ்ரம் ஃபார் சம் டைம். ம். ஓகே. ஸோ அவங்க ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் பிளேயிங் திஸ் டியூன். ஓகே. லேல் இந்த லேல் லே டியூனாவே டியூன். ஆமா, ஃப்ளூட்டா? ஆமா. ஃப்ளூட்ல. ம். ஸோ அவங்க வந்து கூட வந்து ஷி சாங் ஆன் தட் லேல லேல லேன்னு. சத்குரு லேல லேல லேன்னு ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் லேல லேல லேன்னு பாடிட்டு இருந்தாங்க அப்போ, ஓ! அந்த சமயத்துல. ஆனா வெளிய வரலல்ல. அது பெருசா ஒரு சாங்கா நாங்க ரிலீஸ் பண்ணல. இட் வாஸ் எ ஜாமிங். யாஹ்! நெறைய எவ்வளவோ ஜாமிங் பண்ணியிருக்கிறோம். அதுல ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் இது. அவரு சொன்னார், "அதவே நம்ம போட்டுறலாம். தட் வில் கோன்றது. அண்ட் சி ஹவ் இட் ரீச்ட்." ஸோ சரி அத யூஸ் பண்ணிக்கலாம். தட் ஆனா வில் நீங்க அது வந்து ரீச். சஜெஸ்ட் பண்ணீங்களா? ஆஃப் த மெனி டியூன்ஸ் நீங்க தான் அந்த லேலே லேலே பண்ணலான்னு சொல்லி சொன்னீங்களா? இல்ல இல்ல. அவருக்கே ஞாபகம் அவரு சொன்னார். ஓ! சம்வேர் ஹி ரிமெம்பர்ட் திஸ் டியூன். யாஹ்! ஸோ சம்வேர் ஹி ரிமெம்பர்ட் தட். நடுவுல எப்பவாவது யூஸ் பண்ணியிருக்கோமா எனக்கு ஞாபகம் இல்ல. ஐ டோன்ட் ரிமெம்பர் யூசிங் இட் ரியலி தட் வே. ஓகே. ஓகே. ஸோ ஹி செட் தட் வில் யூஸ் திஸ். அந்த மாதிரி ஹி சீஸ் சவுண்ட்ஸ் அண்ட் ஹி சீஸ் இம்பேக்ட் ஆஃப் நம்ம என்ன பண்றோமோ அதோட என்ன இம்பேக்ட் இருக்கும்ன்றது இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் எக்ஸாக்ட்லி நீங்க என்ன பண்றீங்கறத விட தட் ம். சீம்ஸ் டு பி மோர் த திங். அதுக்கப்புறம் சங்கர் மகாதேவன் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்ல அது. ரெக்கார்ட் பண்ணோம். பட் ம். தட் டியூன் வி கேம் அப் வித். ஆ. பூக்கள் எல்லாம் ஆ. மலர்வதென்ன. அது வந்து Yeah. நம்ம இட்ஸ் அவர் ஓன் டியூன் ஒன்லி. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அவரோட That's a டியூன் very தான். powerful initiation song. இன்னைக்கும் இனிஷியேஷன் ஐ திங்க் இன் ஆல் லாங்குவேஜஸ் இதுதான் போகுதுன்னு நினைக்கிறேன். உயிர்நோக்கம் சாங் தான். இது அதாவது இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, ம். the power is not because of the song. Okay, இது வந்து சரி, சரி. so many volunteers, so many people who come for the programs, they come and say, and the music nala, I'm so touched, it's so divine. I said the divinity is elsewhere. Okay, this is just, he's just making it through this. That's all. And sincerely, I feel that way only. It's not in the music. It's not in the tune. music. It's something else. மகாபாரதத்துல ஒரு அவர் ஒரு ஸ்டோரி சொல்லுவார். நம்ம மகாபாரத் மகாபாரத் event. ஈவெண்ட் இல்ல. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் ஃபார் மீ. ஓகே, அதுல ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவார். ம். ஓகே, அபவுட் அர்ஜுனன். ஓகே, அபவுட் ஹவு அதாவது இந்த மகாபாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாதவ குலமே அழிஞ்சிரும். ம். ஓகே, பிகாஸ் இந்த யாதவாஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கர்ஸ், அவங்க அடிச்சுக்கிட்டு எல்லாம் போயிடுவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஆல் த விமென் ஃபோக் வில் பி தேர் அலோன். அவங்க யாருமே மென் ஃபோக்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அர்ஜுனன் என்ன பண்ணுவான்னா, ஹீல் கோ ஆல் த வே. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடலாம். ஏன்னா அவங்க சேஃபா இருக்கிறதுக்கு இட்ஸ் பெட்டர் தட் தே ஆர் கமிங் டு ஹஸ்தினாபுரான்னு சொல்லிட்டு ஹி வில் கோ. கூட்டிட்டு அவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்களாம். ஸோ வர வழியில ஒரு ஃபாரஸ்ட் வழியா வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட்ல வரும்போது ஒரு லோக்கல் பேண்டிட்ஸ் ம். அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. லேடீஸ். இவங்க Full ஃபுல் army, yeah. கேங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அட்டாக் பண்ணும்போது அர்ஜுனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். எங்கிட்டே வந்து விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த காண்டிபத்தை எடுத்து அடிச்சு சுக்குனரா அடிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கதை அவர் சொல்லுவார். தட் இடியட் தாட் ஹி வாஸ் டூயிங் ஆல் ஆஃப் தி திங். ஓகே, பின்னாடி ஒருத்தன் இருந்தான். அவன் இருந்ததுனால தான் அதோட மதிப்பு இருந்துச்சு. He didn't realize that was the time he realized. அர்ஜுனா அப்பதான் ரியலைஸ் பண்ணாரா? He realizes that it was not his காண்டிபம் and it was Yeah. not அவன் பெரிய ஆளு, அவன் ஒரு பெரிய ஆர்ச்சரு, அவனால அந்த மகாபாரத போரே வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். ம். So he says, you should understand where this comes from. So that is something I am very clear. ம். ஓகே, எஸ், அவங்களுக்கு இது ஒரு இந்த ஃபேன்ஸுக்கு இட் இஸ் இது மூலமா அவரை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. திஸ் இஸ் நாட் மீ, திஸ் இஸ் நாட் மைன். எவ்வளவு டைம்ஸ் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா மியூசிக் வந்து இட் ஹஸ் செட்டில்ட் அஸ் மெனி டைம்ஸ், மெனி இன்ஸ்டன்சஸ், ஜஸ்ட் நாட் ஃபார் மீ. நிறைய பேருக்கு. பட் இட்ஸ் லக்கி தட் இட்ஸ் ஐ எம் அ பார்ட் ஆஃப் தட் letting this flow. But this is not mine. This is not me. ஓகே.
சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷாவோட நெறைய படைப்புகள்ல ரொம்ப பிரதானமானது வந்து இந்த யோகபதி மியூசிக். ம். ஐ திங்க் இது எல்லாமே வந்து சம்திங் வெரி க்ளோஸ் டு அஸ் ஆஸ் மெடிடேட்டர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ். ஏன்னா, அந்த யோகபதி கேட்டோம்னா, எங்களுக்கு கிளாஸ்க்குள்ள சத்குருவோட பிரசன்ஸ்ல இருக்கிற மாதிரி. சோ மெனி அதர் நெறைய மியூசிக் இருக்கு. பட் ஸ்டில் அந்த யோகபதி இஸ் வெரி, வெரி ஸ்பெஷல். அது எப்படி உருவாச்சு? அதுக்கு சத்குரு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இன்புட்ஸ் குடுத்தாங்களா? இந்த வென் அ இந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆல்பம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம், அவரு என்ன சொன்னாருன்னா, நம்மளோட கிளாஸஸ்ல என்னென்ன நடக்குதோ, எல்லாத்துக்கும் வி ஷுட் ஸ்டார்ட் யூசிங் சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா ஆஸ் அ மியூசிக் அப்படின்னு சொல்லியிருந்தார். ம். ஸோ அதில ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் வாஸ் இந்த திங். மியூசிக் ஆஃப் த மவுண்டன்ஸ் எல்லாம் முன்னாடிலாம் முன்னாடி ப்ளே பண்ணிட்டு இருப்போம். நம்ம அட்டெண்ட் பண்ண கிளாஸஸ்லாம் அதுதான் இருந்துச்சு. மியூசிக் ஆஃப் த மவுண்டன்ஸ். யாஹ்! ஸோ ஹி செட் ஸ்லோலி வி ஷுட் மூவ் அவே ஃப்ரம் தட் அண்ட் நம்மளோட மியூசிக்கே நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ மெடிடேட்டிவா ஒரு மியூசிக் ரிலாக்ஸிங்கா இருக்கிற மாதிரி ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆஸ் யூ நோ நமக்கு ரெக்கார்டிங் ஸ்பேஸும் ஒண்ணும் பெருசா இருக்கல. என்னென்னமோ நாங்க ட்ரை பண்ணியிருக்கோம் காமெடியா. அபார்ட் ஃப்ரம் த ஸ்பந்தா ஹால் ஸ்பேஸ், வி ஹேட் சித்ரா பிளாக்ல ஒரு ரூம் இருந்தது. அதுல ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கேயுமே இந்த சவுண்ட் இல்லாம ஆசிரமத்துல ஆமா, கிடையாது அப்போ. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு சவுண்ட் ஸ்டூடியோ கான்ஸ்டன்ட்டா ஸ்டூடியோ வந்து வி டிட்ன்ட் ஹேவ் த மனி டு ஹேவ் அ ஸ்டூடியோ ஒண்ணும் கிடையாது. பட் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஸோ பாம்பேல ஒரு ப்ரோகிராம் நடந்தபோது, அ அங்க ஒரு மெடிடேட்டர் வந்து ஒரு ஸ்டூடியோ ஸ்பேஸ் வி ஹேவ் ஃபார் 2 ஹவர்ஸ். நீங்க வந்து ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓ! சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க போய் இதுக்காக ரெக்கார்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறமா ஸ்ரீனி, ஜெயஸ்டிகா எல்லாரும் அங்க போய், எங்களுக்கு எல்லாருக்கும் டிஃபரெண்ட் ஸ்பேஸஸ் குடுத்துட்டாங்க. சரி ஏதாவது மெடிடேட்டிவா வாசிங்க. நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு வி வென்ட் அபவுட் த ரெக்கார்டிங். ஸோ அங்க என்ன தோணுச்சோ நாங்க வாசிச்சோம். பட் இட் வாஸ் மெடிடேட்டிவ். அது மட்டும் கிளியரா இருந்துச்சு. மெடிடேட்டிவா ஏதாவது வாசிக்கணும் அப்படின்னு. ஸோ இஷ்டத்துக்கு கொஞ்ச நேரம் வாசிச்சோம். அத வாசிச்சு, அத ரெக்கார்ட் பண்ணி அவங்க இது வந்து என்னமோ சிங்கிள் ட்ராக்கா ரெக்கார்ட் ஆகுமா? ஆமா. ஓகே, சேம் திங். பிகாஸ் ஸ்டூடியோ அது. ஓகே. ஸோ ஒழுங்கா சிங்கிள் ட்ராக்கா ரெக்கார்ட் ஆகும். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ட்ராக்ல அந்த மாதிரியா? ஆமா. ஓ! ஓகே. ஸோ அது ரெக்கார்ட் ஆயி வரும். நாங்க எல்லாம் தனித்தனி ரூம்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருப்போம். அண்ட் கேட்டுட்டு வாசிச்சுட்டு இருப்போம். பட் பேரலலா தான் வாசிச்சுட்டு இருப்போம். ம், ம். ஸோ அது தனித்தனியா லைக் எ ரெக்கார்ட் லைவ். பண்ணி ஏன்னா லீக்கிங் இருக்காது. ம், நான் வாசிக்கிறது இன்னொரு மைக்ல இருந்தும் வராது. ஸோ ம். நான் இதுல ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா, இதுல மட்டும் கரெக்ஷன்ஸ் சரியா இருக்கும். அந்த மாதிரி. ஓகே. அந்த மாரி வாசிச்சு ரெக்கார்டிங் பண்ணி, அவங்களே என்னவோ மாஸ்டர் பண்ணி குடுத்தாங்க. அத இங்க கொண்டு வந்தோம். நாங்க அவ்ளோ ஹேப்பியா இருக்குல்ல இந்த மாஸ்டரிங் அவங்க பண்ண இதுலலாம். மிக்ஸிங். மாஸ்டரிங், மிக்ஸிங், எடிட்டிங் சோ மெனி ப்ராசஸஸ் போஸ்ட் புரொடக்ஷன். இப்ப ம். பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஹேப்பியா இருக்குல்ல நாங்க. ஸோ அதனால அந்த ரா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்து சுவாமி விபு இங்க உட்கார்ந்து அத எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாரு. ஓ! ஓகே சீக்வென்சிங்லாம் ஸ்ரீனி பண்ணாரு. அதுக்கப்புறமா மிக்ஸிங்லாம் மாஸ்டரிங்லாம் சுவாமி விபு பண்ணாரு. இங்க உட்காந்து அத பண்ணி அத மாத்திட்டோம். ஸோ 2 சாங் அந்த மாதிரி வந்தது. இன்னொரு சாங் இஸ் அ வெரி இன்ட்ரஸ்டிங் சாங். யோகபதி 1, 2, 3 1, சொல்றீங்க. 2, 3 3rd இருக்குல்ல. 3rd ஒன் வந்து யூசுவலா நம்ம கிளாஸுக்கு போட போட மாட்டோம். பட் தேர் இஸ் மாட்டீங்களா? அனதர் சாங். யா. அதையும் அது கூடவே ரிலீஸ் பண்ணோம். அதுவும் பாம்பேல அ இதுவான ரெக்கார்ட் ஆன ஒரு லைவ் ரெக்கார்டிங்கோட இது அது. ஓ! ஓகே அந்த சாங் அப்படி எப்படி ஆச்சுன்னா, நாங்க வந்து அந்த அ ருய்யா ரெசிடென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ஆ ஐ திங்க் இட்ஸ் இன் மலபார் ஹில் ஆர் சம்திங். ம். ஓகே. அவங்க அந்த ருய்யா ரெசிடென்ஸ்ல எங்கள வர சொல்லியிருந்தாங்க. அங்க ஒரு ஈவென்ட் நெறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க அ போம்போது நாங்க உள்ள போயிட்டோம். போய் அந்த டயஸ்ல போய் நாங்க செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இப்பவே நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். சுவாமி கேவலா வேற எங்கேயோ அவரோட விசா விஷயமா எங்கேயோ போயிருந்தாரு. அவர் இன்னும் வந்து சேரக்கூட இல்ல. ஆனா வாசிக்கணும், வாசிக்கணும். இப்போ டைம் ஆயிருச்சு. நம்ம ஏதாவது வாசிக்கணும் அப்டின்னாங்க. சரி என்ன இருக்கு அப்டின்னு பார்த்தா ஜெயஸ்ரீகா இருந்தாங்க. ஸோ ஜெயஸ்ரீகா அங்க வீணைய வச்சுன்னு உட்காந்துருந்தாங்க. நான் ஃப்ளூட் வச்சுருந்தேன். சரி என்னவோ ஒண்ணு வாசிப்போம். வாட் கம்ஸ் டூ அவர் மைண்ட் நம்ம வாசிக்கலாம். முன்னாடிலாம் மோஸ்ட்லி அப்டிதான் இருக்கும். ம். வெரி இம்ப்ராம்ப்டு. ஸோ சரி ஏதாவது வாசிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த ஆம்லா அப்டின்னு சொல்லிட்டு ஆ. ஒரு இது இருக்குல்ல. ஆம்லா. அந்த இது அங்க ஆன் ஸ்டேஜ் வந்தது. ஆன் ஸ்டேஜ் வி ஜஸ்ட் பெர்ஃபார்ம் ரைட் தேர் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த ஒரிஜினல் திங் இட்செல்ஃப் இஸ் தேர். அத வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி, மாஸ்டர் பண்ணி எல்லாம் அதுல நெறைய இந்த ஒரிஜினல் ட்ராக் பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கும். அண்ட் அதுல கார் சவுண்ட்லாம் வரும். பின்னாடி
ம். ரோட்ல கார் போற சவுண்ட் எல்லாம் அந்த ஹார்ன் அடிச்ச சவுண்ட் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி என்னவோ பண்ணி பண்ணாங்க. ஸோ அதுதான் அந்த சாங். அது அங்க ரெக்கார்ட் ஆகல. ஸ்டுடியோல ரெக்கார்ட் ஆகல. ஓகே. இது லைவ் ரெக்கார்டிங். அது ஸோ சத்குரு என்ன சொன்னாங்க யோகபதி கேட்டுட்டு? எனக்கு இதான் வேணும் நோ. அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் அங்க போய் கேட்கவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை. இட் வாஸ் நாட் எனிதிங் இது. பட் ஹி வாஸ் ஹாப்பி வித் த திங் பிகாஸ் ஹி செட் ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கரெக்டாக அதுக்கேற்ற போல எடிட் பண்ணி வச்சுருந்தாங்க. 29 minutes and 30 seconds வாட் எவர் 27 seconds நோ, அது அந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுத்து. சத்குருக்கு வந்து இந்த மியூசிக் மேல இருக்கிற ஆர்வம் வந்து நாங்க நிறைய டைம் பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க இங்க ஒரு சத்சங்ல ஏதோ உட்காந்துட்டு இருக்கிறோம்னா, சவுண்ட்ஸ் ஆஃப் ஈஷா டீம் இப்படி உட்காந்துக்கிட்டு கியூஸ் கொடுப்பாரு. ஸோ அது ரொம்ப ஒரு அப்படியே ரொம்ப சட்டிலா சில ஃபிங்கர்ஸ் மட்டும் தான் அப்படி ஆட்டுற மாதிரி இல்ல அசைற மாதிரி இருக்கும். அது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுவீங்க அது லைவா? லைக் ஹவ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி வாண்ட்ஸ்? சரி, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்து அவர் என்னெல்லாம் கேட்பாருன்றது ஓரளவுக்கு ஐடியா எங்களுக்கு வந்துருச்சு. 5 பீட் கேட்பாரு, 7 பீட் கேட்பாரு, யா அந்த எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி மாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணுவாரு. சொல்லுவாரு. அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் மெல்லோவா மெடிடேட்டிவா ஏதாவது மியூசிக் வேணும்னு கேட்பாரு, இல்லாட்டா நல்ல பெப்பப்பா ஒரு மியூசிக் வேணும்னு கேட்பாரு. ஸோ அதுக்கேற்ற போல அவர் என்ன ஜெஸ்டர் பண்றாரோ அதை பார்த்து வீல் ஜஸ்ட் சே ஓகே ஃபைன், இல்லாட்டா இன்னும் 2 minutesல டேப்பர் பண்ணோம்னா டேப்பர் பண்ணோம். அந்த மாதிரி we just understand what he is trying to say. எப்பயாவது கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாரு புரியலையே அப்படின்னு. ஓகே, ஒரு வாட்டி என்ன கூப்பிட்டாரு மிடில் ஆஃப் த சிங். ஓகே என்னவோ வாசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூப்பிட்டாரு, சத்குரு ப்ளே சம்திங் சோல்ஃபுல் அப்படின்னு. சோல்ஃபுல்லா அப்படின்னா என்ன? ஐ டோன்ட் நோ வாட் டு ப்ளே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாசிச்சேன். இஸ் ஜென்ரலி ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து இஸ் வெரி அகாமடேட்டிவ். என்ன சொன்னாலும் நம்ம ஒரு தட் இஸ் த ஒன் திங் விச் ஆல்வேஸ் டச்சஸ் மீ. எப்படி ஒரு நம்மளை நர்ச்சர் பண்ணுறது, ஒரு பராமரிக்கிறதுன்றது, ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் ஃபவுண்ட் எனி பர்சன் ஹூ இஸ் better than him in that sense. So many instances. இது வந்து த ஃபேமஸ் அலை அலை சாங். இன்னைய வரைக்கும் அது ஆல்மோஸ்ட் சிக்னேச்சர் சாங் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் ஈவெண்ட்ஸ். இப்போ எந்த ஈவெண்ட்லயும் நாங்க அலை அலை சாங் இல்லாம முடிக்கிறதே இல்ல. ஆல்மோஸ்ட் லைக் அசுத்தமா சப்தமய மாதிரி ஆயிடுச்சு அது. ஸோ அந்த ஆல்பம் எப்படி உருவாச்சு? யாரு லிரிக் எழுதினாங்க? அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஸோ அலை அலை வந்து எப்படி ஆச்சுன்னா, சத்குரு வாண்டட் இந்த ஆனந்த அலை ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இ செட் தட் நிறைய சத்சங்ஸ், சத்சங்ஸ் பண்ணணும். ஸோ நாகர்கோயிலில் நடந்தது, மதுரையில் நடந்தது, எவ்ரி பிளேஸ், எவ்வளோ இடத்துல நடந்தது அப்போது அந்த சமயத்தில். ஸோ அது பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இந்த நம்ம ஆனந்த அலைன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு சரி நம்ம மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ நான் வந்து ஐ செட் ஓகே நம்ம 2 கான்செப்ட்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஆனந்தம் அப்படின்னு ஒன்று பண்ணலாம், ஒன்று அலை அப்படின்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஐடியா. ஸோ நான் ஆனந்தம்க்கும் ஒன்று எழுதினேன், அலைக்கும் ஒன்று எழுதினேன் ஆக்சுவலா. நீங்க தான் லிரிக் எழுதினீங்களா? ஆமா, அந்த அலை சாங்க்கு. அண்ட் திஸ் வாஸ் ஆல்சோ த டைம் வென் அந்த சுனாமி இருந்தது இல்ல, அது ஜஸ்ட் முடிஞ்ச சமயம். ஓகே, முடிஞ்ச 1 வருஷம் ஆயிருக்குமா இருக்கும் மேக்சிமம். ஓகே, அதுக்கு நம்ம அந்த ரிலீஃப்க்கெல்லாம் போயிருந்தோம். நம்ம கடலூருக்கு, அந்த ஏரியா ஃபுல்லா நம்ம ரிலீஃப் ஒர்க் எல்லாம் போயிருந்தோம். ஸோ அந்த திங் ஆஃப் அங்க வந்து யூ சா ஆல் த ஃபிஷ் அண்ட் ஆல் வாஸ் வெரி திஸ் திங் சேஃப். ஓகே, வெளியில இருந்த இதுங்க தான் we didn't know how to handle. இந்த கோஸ்ட்ல இருந்தவங்களுக்கு we didn't know how to handle. இதெல்லாம் ஒரு மீன்ஸ் ஆகல, மனுஷங்க தான் கொத்து கொத்தா செத்தாங்க. ஆமா. ஸோ அதெல்லாம் இட் வாஸ் தேர் இன் த மைண்ட் அப்போ அந்த சமயத்துல. ஸோ சரி இது எல்லாத்தையும் வச்சுட்டு சரி ஆனந்த அலையும் போது சரி ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் ரைட்டிங். ஓகே, இதுக்கு ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலை 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 இது எழுதிட்டு, அதுக்கப்புறமா அதில் தான் அந்த மீன்
எனக்கு அப்போ அந்த மீனோட வகைகள் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சுவாமி விவேக்ராவை கூப்பிட்டு, நீங்களா மீன் சாப்பிட்டுருக்கீங்களா சொல்லுங்க. குட்டி மீன் ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னா, நெத்திலி மீன் அப்படின்னா, சரி நெத்திலி மீனை போல போடணும். சரி பெரிய மீன் ஒண்ணு திமிங்கலம், ஓகே திமிங்கலம் போல ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் ஒண்ணு போட்டு வி ஜஸ்ட் டிட் த ஹோல் திங். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ எம் டெல்லிங் யூ, அது ஒரு பெரிய சாங் நான் ஒன்றும் நினைக்கல. அது பெரிய சாங் ஆக்கி விட்டாரு. ஓகே, யூ கிவ் ஹிம் எனிதிங், ஹீல் மேக் இட் ஒர்க் இன் அ டிஃபரெண்ட் வேஸ். தேர் இஸ் அ பொட்டன்ஷியல். அதுல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னா ஹீல் புல் இட் அப் டு த மேக்ஸிமம். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு சாங். பீப்புளும் அப்படிதான். எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கோ அது மேக்ஸிமம் அது இதுவா இருக்கு. தட் இஸ் வாட் அவரோட தனித்தன்மை ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, நர்ச்சரிங் அவரை மாதிரி யாரும் பண்ணல. எதுவா இருந்தாலும் அவளுக்கு ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு கொண்டு வரதுக்கு. சரி, ஐ திங்க் நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆக போறோம். ஆடியன்ஸ் இதை நான் கேட்காம விட்டுட்டேன்னா வந்து என்னை திட்டி தீத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி சம் மியூசிக் ஃப்ரம் யூ. Thank you. Oh, it's very joyful music. Yeah. சவுண்ட்ஸ் ஆஃப் இஷா வந்துட்டாங்கன்னா ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கும். அது நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? இது ஆர் பீப்புள் ஆர் என்ஜாயிங் அவர் மியூசிக் மோர் தேன் த. But that may also be a bias. So I don't know about சும்மா that. நீங்க எல்லாத்தையும் bias சொல்றீங்க. நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம். One thing is சத்குருவோட இன்சிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா சவுண்ட்ஸ் ஆஃப் இஷாக்கு, which is very different from what other teams do. என்னன்னா he wants